இந்த கிராமம் வந்து 300 வருடங்கள் பழமையான கிராமம். 2-3 வீடுகளை பார்த்துட்டு பெரிய மலைத்தொடர் ஒன்று காணப்படுது. அதே போல் இந்த கீழ்ப்பகுதியில் நிறைய வீடுகள் காணப்படுது. பாருங்கள், அத்தியாவசிய செலவுகள், உணவு பண்ணங்களெல்லாம் எப்படி வாங்குறாங்க, கீழே போய் தான் வாங்குறாங்களா, ஹாஸ்பிட்டல் வசதிகள், ஒரு கர்ப்பிணி பெண் வந்து பிள்ளையை பெற்றுக்கொள்கிற எப்படி, ஆஸ்பத்திரி வைத்தியசாலை வசதிகளெல்லாம் இங்கே இருக்கான்னு சொல்லி உண்மையிலுமே வியக்க வைக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. உண்மையிலுமே இப்படி ஒரு மலை பிரதேசத்தில் நாங்களே எவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். வேறு லெவலுங்க. அவங்களோட வாழ்க்கை நிலையை யோசித்தாலே எங்களால் ஒரு நாள் கூட வாழலாம் நினைக்குது. விட்டா போதும்ட்டு ஓடிடுச்சு. You are very precious for us, okay? Yeah. Thank you. I told him you must have to visit. What's your name, bro? Nemat Raikoti. Nemat Raikoti. Nemat. Okay. Blessing of God. Yeah. Thank you very much. Travel partner. ஓகே, நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராமம் இருக்கிற பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இப்போ இப்படியே பயித்து கொண்டிருக்கிறோம். அங்கெல்லாம் வீடுகள் தெரியுது. இந்த மக்கள் எப்படின்னு சொன்னால், இந்த பனி பொழிகிற டைமுக்கு வந்து வீடுகள் எல்லாம் பூட்டிட்டு அப்படியே வேறு வேறு இடங்களுக்கு போயிடுவாங்களாம். அந்த சம்மர் சீசனாக இருக்கலாம், அப்படியே திருப்பி வருவாங்களாம் அவங்களோட வீடுகளுக்கு. அந்த சம்மர் சீசனுக்கு தான் என்ன சொல்கிற, வெயில் காலங்களில் வந்து இந்த இடங்கள்லாம் டூரிஸ்ட் ஆக்கள் வாரத்துக்கு தடை செய்யப்பட்டிக்குதான். ஏன்னா அந்த மக்கள் இங்கெல்லாம் உலாவி கொண்டிருக்கிறதால, பனி பொழிகிற காலத்தில் வந்து வீடெல்லாம் மூடி இருக்கிறதால இங்கே நிறைய டூரிஸ்ட் வந்து பார்க்குறதுக்கு அனுமதிக்குதான். இந்த இடத்துல 2 பேரும் செரோஸ் ப்ரோ நானும் இந்த வைச்சியை போட்டுக்கிட்டு இந்த சேத்துல வைத்து கொண்டிருக்கிறோம். சொல்லி வேலை ட்ரெக்கிங் ஷூ ஈக்குது. 2 பேரும் கார்லேயே வச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் நினைக்கல இந்தளவுக்கு ட்ரெக்கிங் ஹைக்கிங் இருக்குன்னு சொல்லி. எதிர்பாராததே எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி நடந்துருச்சு. ஓகே, கடந்துட்டோம். பாருங்கள், இப்போ திருப்பியும் இந்த பனி கொட்டி கொண்டே இருக்குது. பாருங்கள், ஸ்னோ. பாருங்கள், இந்த இடத்துல இந்த பனிகள் எல்லாம் உருகி இப்படி தண்ணி மாதிரி வருது. இது இப்படியே க்ளவுஸோட பிடிச்சி பார்த்தாலே வேறு லெவல் கூதலுங்க. ஓகே, மறுபடியும் பனிங்க. ஓ, எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த இடங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் இப்போ வந்து அந்த கிராமத்தை நோக்கி தான் பயணத்தை ஆரம்பிச்சுக்கிறோம். பேசக்கூடியலாம் அந்த அளவு இதாக இருக்குது. பாருங்கள், வழுக்குது. ஓகேங்க, நேரம் போக போக பனி பொழிகிற வீதம் கூடுதும், அதே போல் குளிரும் கூடுது. அதே போல் நாங்கள் அந்த கிராமத்துள்ளுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சைட்லேயும் வீடு ஒன்று இருக்குது. எல்லாமே இந்த மரப்பலகைகளால் ஆக்கப்பட்ட வீடுகள் தாங்க. பாருங்கள், எப்படி வழிகள் இருக்குதுன்னு சொல்லி இந்த இடங்களில் இப்படி தானே இருக்குது. ஆனால் இவங்கெல்லாம் எப்படி போக்குவரத்து பண்ணுறாங்கன்னு தான் என்ன டவுட்டாக இருக்குது. இந்த இடங்களில் வந்து குதிரைகள் தான் பயன்படுத்துவாங்க போக்குவரத்துக்கு. ஓகே, பாருங்கள், இதெல்லாம் எப்படி வியூன்னு சொல்லி அந்த பனி. பாருங்கள், இந்த முள்ளெல்லாம். ஓ, இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஒரு வீட்டொன்றுக்கே வந்துட்டோம். இந்த கிராமம் வந்து 300 வருடங்கள் பழமையான கிராமம். எங்களோட தாரிக் பையோட மூத்தையார்கள் தாத்தாமாரெல்லாம் இங்கே தான் இருந்தாங்களாம். இஸ் யுவர் கிராண்ட் ஃபாதர் வில்லேஜ்? ஆ, 200 years ago. ஓ, 200 years ago. ஓகே ஓகே ஓகே. வாட் இஸ் திஸ் ஒன்? Cow, goat cow. ஓகே, ஹவுஸ். ஓகேங்க. ஓ, நான் ப்ரோ, பனியோட அமைப்பு எப்படி இருக்குன்னு அதான் இந்த பாருங்க, கிறிஸ்டல் மாதிரி இருக்கு. இந்த இருக்கு ஸ்டார் மாதிரி கொஞ்சம் கூடுதலாக இப்போ வெளியில் இந்த இடத்துல. ஓகே, இது வந்து அவங்க மாடுகள், ஆடுகள், அவங்களோட கால் நடை விலங்குகளை இந்த இடத்துல தான் வைப்பாங்களாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆட்டு புழுக்கையெல்லாம் காணப்படுது அப்படியே. ஓகே, அப்படியே போயிட்டு பார்ப்போம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த இடங்களில் வந்து. செம்பரி ஆடுகள் அதெல்லாம் தான் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஓ நோ, இல்லை, உங்களுக்கு இல்லை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. செம்பரி ஆடுகள்லாம் இந்த இடத்துல வளர்ப்பாங்க போல். இப்படியே ஒரு பனிக்கட்டி ஒன்று அப்படியே விழுந்துருக்கு பாருங்கள். ஓகே, அதை வந்து ஃபுல்லாகவே மரப்பலகையினாலே அப்படி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது இதெல்லாம் பைனஸ் மரத்தில் அந்த கட்டைகள் தான்.
பாருங்கள் இப்படி ஸ்னோ வந்து கூடுதலாக விழுகுது இப்போ. வா ஓகே, இந்த இடத்துல ஆடுகள் மாடுகள் எல்லாம் வைப்பாங்களாம். இது கீழே வந்து மாடுகள் குட்டி மாடு கன்றுகள் இருக்குமா, இது உள்ளுக்கும் மாடு கன்றுகளை வைக்கிற இடம் தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. எங்கள் ஏரியாலெலாம் கோழி கூடு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல மாடு கன்றுகளை போட்டது கூட மாதிரி இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃபுல்லாகவே மரப்பலகையில் தான் செஞ்சுருக்காங்க, மரக்குற்றிகள் எல்லாம். பாருங்கள் இவ்வளோ. இவன் வந்து வெயில் காலத்துக்கு தான் இந்த இடத்துல இப்படி இருப்பாங்களாம். மழை காலத்துக்கு வந்து ஆடுகள் அவங்களோட கால் நடைகளெல்லாம் வேறொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். இப்போ அந்த சைடில் விளங்குற வீடு, அந்த மாதிரி வீட்டில் தான் இது மாதிரி வெயில் அடிக்கோல இருப்பாங்களாம். இந்த மழை அடிக்கோல அது மாதிரி வீடுகளுக்கு போய் வாழுவாங்களாம். இதெல்லாம் அப்படியே மூடி விட்டு திருப்பி வெயில் அடிக்கோல அங்கேருந்து இங்கே வருவாங்க. இன்னைக்கு இருந்து பார்க்கல அந்த மலை மேலே இருக்கிற அந்த வீடுகள், பண்ணைகள், நிறைய விவசாயங்களும் கூட செய்கிறாங்க போல். அந்த கிராமத்துக்கு தான் போகிறோம், பெய்த்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்துல பாருங்கள் விறகுகள் எல்லாம் சேகரித்து வச்சுருக்காங்க. அதாவது மழை காலங்களில் வந்து அடுப்பு பற்ற வைப்பதற்காக இலகுவாக விறகு எல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. இந்த கதவை பாருங்கள், குட்டி ஒரு கதவு தான், ஒருத்தர் தான் போகிற மாதிரி இருக்குது. இது அமைப்பை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா பழகு இதெல்லாம். அதில் வந்து குட்டி ஒரு பூட்டொன்று போட்டுருக்காங்க, சொய்பேர் பூட்டு, அவ்வளோதாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதை மூடிட்டு அப்படியே போயிருக்காங்க. கரண்ட் வசதிகள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சொல்ல தெரியலை. இதை மேல் பகுதி கூரைக்கெல்லாம் வந்து இந்த மரத்தில் அந்த இதுவில் தான் போட்டு வச்சுருக்காங்க. வெட்டிய மரத்தில் குட்டிகளை தான் பிளந்து போட்டுருக்காங்க பாருங்கள். ஓகே, அப்படியே அடுத்த சைட் போயிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்துல அப்படியே விறகுகள் எல்லாம் சேகரிக்கிற இடங்க. வா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, அழகாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி வந்து ஆடு மாடுகள் வளர்க்குறதால நான் தாரிக் பையா கிட்ட கேட்டேன், இங்கே வந்து ஓநாய்கள் நரி அதெல்லாம் இல்லையான்னு சொல்லி. மக்கள் ஈக்கிறதால ஓநாய்கள் எல்லாம் இருக்காம, ஆனால் இந்த இடத்துக்கு வராதான், தாண்டி தான் போவோம். மேலுமே அதெல்லாம் கேட்கணும்னு நினச்சி கேள்விப்பட்டேன். அதே போல் இப்போ வந்து ஒரு வில்லேஜுக்கு போயிட்டு கொண்டிருக்கிறோம். அப்படியே போயிட்டு கொண்டிருக்கிறோம். வாட் இஸ் திஸ் பையா? திஸ் ஒன் Potato. பொட்டேட்டோ. ஓ, இதெல்லாம் உருளைக்கிழங்கு விவசாயம் செய்கிற இடங்கள்லாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. உருளைக்கிழங்கு இங்கெல்லாம் பயிரிடுறாங்க. இருக்குங்க, கூலாக இருக்கக்குள்ள எல்லாம் வரும் தானே. இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் படங்களில் பார்த்த காட்சிகள் மாதிரியே இருக்குது. உண்மையிலுமே மறக்க முடியாத நினைவுகள் தான் இதெல்லாம். வேறு லெவலுங்க. அப்படியே போகிறோம் பாருங்கள். இது இவ்வளோ நேரம் நான் பார்த்தது வந்து கிராமத்தில் 1வது கிராமம். இப்போ வந்து 2வது கிராமத்துக்கு தான் போய்த்து கொண்டிருக்கிறோம். அதுலேயே ஒரு தொகுப்பு தான். ஐயோ, இந்த இடங்களில் வந்து குதிரைங்களும் வளர்க்குறாங்க. ஐயோ, சக்கு நிற்கிது. ஐயோ வளர்க்குது. ஓ, பிரேக். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் வயல் நிலங்கள் மாதிரி இருக்குது. இதெல்லாம் பொட்டேட்டோ, அதாவது என்ன உருளைக்கிழங்கு நாட்டுற இடங்கள் தான். அதே போல் குதிரைகள் வளர்க்குறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. பார்ப்போம் குதிரைகள் இருக்கான்னு சொல்லி. இதெல்லாம் படங்கள்லையும் கார்ட்டூன்லேயும் பார்த்த காட்சிகள் தாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு நாள் மறக்க மாட்டேன். குட் மெமரிஸ்ன்னு கூட சொல்லலாம். பாருங்கள், இன்னைக்கு குதிரை ஒன்று இருக்குது. எங்களோட வந்த டோனி வந்து அதை விரட்டி கொண்டு விளையாடி கொண்டு இருக்குங்க. டோனி பிளேயிங். குதிரை ஒன்று இருக்குங்க, கடிவாளம் எதுவுமே இல்லாமல். கண்டோன்னு ஓடிடுச்சுங்க. ஓ, டோனி விரட்டுது விண்ணுக்கால. எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. டோனி கமோன். அது எங்களுக்கு விரட்டி காட்டுதுங்க அதோட விளாடி. பாருங்க துரட்டுறான் பாய்புல. ஓகே, இங்கே பாருங்க டோனி பாய்புல திரட்டுறான். குசும்புக்காரங்க இந்த டோனி பாய்புல.
டோனி ரொம்ப குசும்பு காரே போல. விரட்டிடுச்சு ப்ரோ. அதான். ஓடுது. ஓகேங்க, இந்த இடத்துல வைக்கோல் மாதிரி ஒரு இது ஒன்று மேலே வைத்து ஒரு பெரிய மரம், பெரிய பைனஸ் மரத்துக்கு கீழே தான் இது கூடாரம் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து பாகிஸ்தானில் லோக்கல் டான்ஸ் ஆடுற இடங்க. அப்படி சொன்னால் இந்த ஊர் மக்கள் எல்லாம் பொழுதுபோக்குக்கு ஒரு இடத்துல இப்படி குமிந்து, ஆனால் உண்மைதான் இது வந்து ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி தான் இருக்குது பாருங்கள் சுற்றி வர. அப்படி இருந்து இன்றைக்கி டான்ஸ் ஆடுவாங்க போல் அவங்களோட பொழுதுபோக்குக்காக வேண்டி. வித்தியாசமான கலாச்சாரங்கள் உடைய நாடுன்னு சொல்லலாம். ஓகே, மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல வீதிகளை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃபுல்லாகவே பலகைகள் தாங்க. அந்த பைனஸ் மர இதால் தான் ஃபுல்லாகவே அடிச்சிருக்காங்க. எந்த ஒரு சிமிந்திகளும் பாய்ச்சி இல்லைங்க. அதே போல் முன்ன சொன்னது போலவே இதெல்லாம் கொஞ்சம் உயரமாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் ஸ்னோஃபால் பண்ணக்கொள்ள, பனிகள் விழக்கொள்ள கீழே அப்படியே பறவை காணப்படுறதால இது கொஞ்சம் உயரத்தில் இருந்துச்சுன்னா அழகாக இருக்குங்க. அதாவது பாதுகாப்புன்னு சொல்லுவோம். அதே போல் இந்த கீழே இடங்களில் வந்து நிறைய உயிரினங்கள் எல்லாம் போட்டு வைப்பாங்க பாருங்கள். இதுக்கு கீழே கல்லால் இப்படி வேலி அடித்து இது கீழே வந்து அவங்களோட ஆடு மாடு கோழிகள் எல்லாம் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். அதாவது ஸ்னோ இல்லாமல் தான் இது தூக்கி கட்டுவாங்க. இவங்களோட ஒரு இது உண்டு. அதே போல் கூரையை பாருங்கள், மரப்பலகையை போட்டு பலகைக்கு மேலே தான் மண்ணுகளை போட்டு கூரை செய்வாங்க. எங்களோட ஏரியாவில் எல்லாம் சீட்டோடு அதெல்லாம் போட்டு வச்சுருப்போம். ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸ்னோ வந்து கூடிருச்சு. அதே போல் இந்த ஏரியா ஃபுல்லாகவே இதே மாதிரி முள்ளு செடிகள் தான் நிறையவே இருக்குங்க. பாருங்கள், இல்லை ஒரு வகையான காய் ஒன்று வந்துருந்துச்சு. ஆமாம், இதாக இருக்குது கொய்யாக்காய் மாதிரி பாருங்கள். இதுதான் இந்த இடங்கள் ஃபுல்லாகவே இதுதான் காணப்படுது. ஓகே, அப்படியே இன்னும் இருக்குது. போய்ட்டு பார்ப்போம் என்னென்னா இந்த ஊர்களில் இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, இந்த இடத்துல 2-3 வீடுகளை பார்த்துட்டு பெரிய மலைத்தொடர் ஒன்று காணப்படுது. அதே போல் இந்த கீழ்ப்பகுதியில் நிறைய வீடுகள் காணப்படுது. பாருங்கள் எவ்வளோ வீடுகள். ஓகே, நிறைய வீடுகள் காணப்படுது பாருங்கள். அப்படின்னா அங்கங்கே தான் காணப்படுது நிறைய வீடுகள்னு சொன்னாலும் கூட. இப்போ இந்த இறங்கி போகணும். இந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. உண்மையிலுமே கண்ணால் பார்க்கலாம் அழகாக இருக்குது. ஆனால் இந்த ஸ்னோ ஃபால் ஆகி கொண்டிருக்கக்குள்ள உங்களுக்கு பார்க்க இல்லாத கட்டங்கள் தாங்க. நான் வேறு லெவலாக இருக்குது இந்த இடம். அப்படியே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்னோஃபால் ரொம்பவே அதிகமாக இப்போ பெய்யுதுங்க. இருக்க முடியல. நான் எப்பயும் கழட்டிட்டேன். இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லாகவே வயல் நிலங்கள். அதுக்கு கீழே வந்து ஒரு பெரிய மலை, அதுக்கும் கீழே நிறைய வீடுகள் எல்லாம் காணக்கூடிய மாதிரி இருக்குது. கிட்ட போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓ மை காட், இது கனவா நிஜமானு சொல்லக்கூட தெரியலைங்க. வியூவை பாருங்கள். வாவ், எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். வயல் நிலங்கள், வீடுகள், அந்த சைடில் பெரிய மலை தொடருங்க. வா 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 வா, வேறு லெவலுங்க. ஷா. ஓகேங்க, இந்த சைடாக அப்படியே வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வேறு லெவலாக இருக்குது. அப்படியே நான் இந்த வரம்பு ஓரமாக போயிட்டு அந்த சைடில் ஒரு கிராமம் ஒன்று இருக்குது. உங்களுக்கு விளங்குதான் இருக்குது. இந்த மலைத்தொடரில் வந்து பெரிய கிராமம் ஒன்று இருக்குது. அதை பார்க்க தான் போய்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வியூவை பார்க்கல உங்களுக்கு விளங்கு இருக்கும். வேறு லெவலாக இருந்துருச்சு. ஓகே, அப்படியே போயிடுவோம். ஸ்னோவும் வந்து அடிக்கடி கூடுது. மூச்சு எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் கெப் கூட போடலை, ஐஸ் கெப் கூட போடலை. ஓகே, பார்க்கலாம். வேறு லெவல் பண்ணுங்க. ஓகேங்க, இந்த இடத்துல இன்னொரு கிராமம் உண்டு, குட்டி கிராமம் ஒன்றுக்கு வந்திருக்கோம். என்ன சொல்கிறது, கோப்ரோ ஆஃப் ஆகுது, ஆனாலும் உங்களுக்கு காட்டுறேங்க. இந்த இடத்துல இப்படியே நின்று வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அழகாக இருக்குல்ல பாருங்கள். இந்த இடங்கள்லாம் வீடுகள், வயல் நிலங்கள் எல்லாமே இருக்குது. வியூவும் அதே மாதிரி இருக்குது. அந்த சைடில் பாரி ஒரு மலைத்தொடர் வேறு லெவலாக இருக்குங்க. இன்றைக்கி நிறைய வீடுகள் இருக்குது.
அதே போல் விவசாய நிலங்களும் காணக்கூடியமாக இருக்குது. உங்களுக்கு விளங்குதோ தெரியா, இது மழையினால் ஐனிக்கு ஆட்டு மந்தைகள் மேந்தி கொண்டு இது பாருங்க. இந்த ஒரு கிராமம் முடிவடை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வேற லெவல். இந்த நுனியில போகிறோம் பாருங்க. ஓகே உறவுல, இந்த பண்டு ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த கிராமத்தில் கடைசி கிராமம் தான். இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஒரு பெரிய மலைப்பகுதியிலே தான் காணப்படுது. இந்த இடங்களில் அவனோட கால் நடைகள், ஆடுகள் அதுகள் வளர்க்கக்கூடிய இடங்களாக தான் காணப்படுது. ஆடுகளையும் காணலை, மனிதர்களையும் காணலைன்னு கவலைப்பட்டு வந்து கொண்டிருந்தேன். ஒரு நபரை காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. போயிட்டு பார்ப்போம். அதே போல் ஆடுகளும் மேய்ஞ்சி கொஞ்சம் இருக்குது இந்த இடத்துல. போயிட்டு பார்ப்பேன். வித்தியாசமாக இருக்குது இவனோட வாழ்க்கை நிலை. ஆனால் நான் என்ன யோசிச்சேன்னு சொன்னால், இவங்க வந்து அவங்களோட அத்தியாவசிய செலவுகள், உணவு பண்டங்களெல்லாம் எப்படி வாங்குறாங்க, கீழே போய் தான் வாங்குறாங்களா, ஹாஸ்பிட்டல் வசதிகள், ஒரு கர்ப்பிணி பெண் வந்து புள்ளையை பெற்றுக்கொள்கிற எப்படி, ஆஸ்பத்திரி வைத்தியசாலை வசதிகளெல்லாம் இங்கே இருக்கான்னு சொல்லி உண்மையிலுமே வியக்க வைக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. உண்மையிலுமே இப்படி ஒரு மலை பிரதேசத்தில் நாங்களே எவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். வேறு லெவலுங்க அவங்களோட வாழ்க்கை நிலையை யோசித்தாலே எங்களால் ஒரு நாள் கூட வாழலாம் நினைக்குது. இந்த வாழ்க்கையை கட்டாயம் பாகிஸ்தான்காரன் நினச்சிக்கிறவங்க, இது மாதிரி இடங்களுக்கு வர நினைக்கிறவங்க கட்டாயம் இன்ஸ்டாவில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கட்டாயம் நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி எப்படி வாரேன்னு சொல்லி. இப்போ வந்து பனிமலை வந்து மலை துளியாக மாதிரி பெய்ந்து கொண்டிருக்குதுங்க. வா ஓகே, பண்டோரி வெளின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்த பாருங்கள். ரொம்பவே டேஞ்சராக இருக்குது. எனக்கு இருந்து அப்படி சும்மா நோம்பலை காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ ஒரு பாதாள குழின்னு சொல்லி பாருங்கள். வா இதில் எல்லாம் இந்த மலையோரங்கள் எல்லாம் மக்கள் வாழ்கிறாங்கன்னு சொல்லக்கொள்ள அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் கவலைக்குரிய விடயமாக தான் காணப்படுதுங்க. பாருங்கள் அப்படியே அங்கெல்லாம் பனிமூட்டங்கள் மூடிருச்சு. இந்த கிராமத்தில் கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அதே போல் இந்த பின் பகுதியை பாருங்கள். ஒரு பெரிய பள்ளத்தாக்கு தாங்க. விழுந்தா துண்டு சதக்கு கூட மீயாதுன்னு நினைக்கிறேன். முள்ளு கூட மீயான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பெரிய பள்ளத்தாக்காக இருக்குது. இதெல்லாம் மலைக்கு வந்து கழுகி அப்படியே போயிருக்குன்னு தான் சொல்லலாம். அது மலை அப்படியே கரைச்சிக்கிட்டு போயிருக்கு. ஆமாங்க அப்படி தான் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் பனிகள் மூடிக்கொண்டே வருது. நான் ஃபெஸ்ட்டில் காட்டவெல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எப்படி பனிகள் அப்படியே மூடிருச்சின்னு சொல்லி. ஒரு ஆள் வாராரு, அவர் கூட விளங்குறாரு இல்லை, அந்தளவுக்கு பனி மூடிருச்சு பாருங்கள். அதாவது இந்த கிராமத்தில் ஒரு நபரை தான் பார்த்தோம். அவனோட வீடுகள் எல்லாம் இப்படி தான் இருக்குது. உள்ளுக்கெல்லாம் போய் பார்க்கலாம் நிலமை. ஆனால் பாருங்கள் இப்படி தான் இருக்குது. 2 பேரை வந்துட்டோம் இந்த கிராமத்தில். இந்த இடங்களில் பாருங்கள் ஆடுகள் வந்து மேய்ந்து கொண்டு இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வேறு லெவல் தானே. எங்கடா ஆடுகள் மனிதர்கள் எல்லாம் காணலைன்னு யோசித்தேன்னு பார்த்தா பாருங்கள் இந்த ஆடுகள் வந்து செம்பரி ஆடுகள் மாதிரி அந்த பூல் எல்லாம் நிறையவே இருக்குங்க. கிட்ட போக பயமாக இருக்குது, எங்கேயானு ஓடிடுமோண்டு. பாருங்கள் எப்படி அழகாக மேய்ஞ்சு கொண்டு இருக்குன்னு சொல்லி இந்த இடங்களில். அது வித்தியாசமான ஷேப்பில் இருக்குது பாருங்கள். ஓடுது பாருங்கள். ஈட கண்ணை கூட பாருங்க, ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஹலோ, How are you? பாருங்க நல்ல மயிர் இருக்கலாம், பூலா இருக்கு. முட்டி விட்டுருமோ தெரியல. பாருங்க கொம்பு. இங்க பாருங்க யாரு வராருன்னு. எங்க போனாலும் வந்துருவா. டேய் டேய் பயப்படுறா. குதிரையே வரட்டினா. ஆட்ட பார்த்து ஒரு நாய் பயப்படலமா? குதிரையெல்லாம் வெட்டிட்டு போனா பாருங்க. Cute. யா இத கொம்பு பாருங்க டிஃபரெண்டா இருக்கு. அழகா இருக்கு தானே கொம்பு. Ibex. யா This Ibex. ஓ என்னது ஐபெக்ஸ் அப்படினா? Ibex. What does it mean? Markhor. Markhor. என்னமோ சொல்றாரு, எனக்கு புரியல. அவர் சொன்னது புரிஞ்சிருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது அந்த ஈட்டி எல்லாம் சேர அதா தான் இருக்கு. என்ன விட்டா போதும்னு ஓடிடுச்சு. But you didn't see the Nanga Parbat. If you seen the Nanga Parbat, okay, then you say this is the only place on earth. But unfortunately, it's closed under the cloud. So you are here tomorrow? Yes. No, tomorrow we will be back.
You are living. Yeah. So if you are lucky, maybe you will see the face. Otherwise, the Google say that tomorrow also rain. Right? Oh. We don't have mobile data. I told this is my nephew, Tariq. Tariq, okay. I do have my own resort, Shambhala Resort. Okay. So you must visit. And my brother will offer you French fries and special Chinese food, Okay. just as an invitation. You are vloggers. Yeah, you yeah. are our proud. Yeah. So you are very precious for us. Okay. Yeah. Thank you. I told him you must have to visit. What's your name, bro? Nemat Raikoti. Nehamat Raikoti. Nemat. Okay. Blessing of God. Yeah. Decathlon bag. ஓகே அப்படின்டா இந்த வீடியோ வந்து இந்த கிராமத்தில் இருந்து ஃபென்டரா வெளின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமத்தில் இருந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். வீடியோ பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். என்னோடய வாழ்க்கையில் முதலாவது ஸ்னோஃபால், அதே போல் இது மாதிரி கிராமங்கள், மலை, ஹைக்கிங் எல்லாம் ஏறி இருக்கேன். அது ஸ்ரீலங்காவில் ஏறி இருக்குது. ஆனால் இந்த பனியோட ஏறினா ஃபஸ்ட் டைம் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கரெக்டாக ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட ஆதரவில் எதிர்பார்த்தவனா. அதே போல் எங்களை கூட்டு வந்த தாரிக் பையாக்கும் டோனிக்கும் ரொம்பவே நன்றின்னு தான் சொல்லணும். டோனி தேங்க்யூ வெரி மச் ட்ராவல் பார்ட்னருக்கு. பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லி. டோனி பாருங்கள், அவனோட மேலே கூட பனிகள் எல்லாம் விழுந்துருக்கு. ஓகே அப்படின்னா பாய் பாய் பாய்ஸ்.